வணக்கம் ட்ரேடர்ஸ். ஆக்சுவலி வந்து மண்டே எப்பயுமே ஒரு கன்சாலிடேஷன் டேவாக தான் இருக்கும். அதே போல் ப்ரீவியஸ் டேயில் ஒரு 300 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி எய்தர் லாங்கோ ஷார்ட்டோ ஒரு அப் மூவ் இருந்துச்சுன்னா, டே கேண்டிலில் ஒரு பெரிய கேண்டிலாக ஃபார்ம் ஆச்சுன்னா, அதுக்கு அடுத்த நாள் இந்த மாதிரி ஒரு இன்சைடு கேண்டிலாக தான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு நம்ம மார்னிங் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து டிசின்றது டாப் சிபிஆர், அதுக்கப்புறம் வீக்லி பிவட். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து இன்றைக்கி ஓவராலாக நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிபிஆரும் ஒரு வைடு சிபிஆர் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து மார்னிங் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ க்ளோசிங் பேசிஸில் சொன்னால் அது 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 அப்படியே தான், ஈவன் ஒரு பாயிண்ட்டு கூட மாறாமல் அதே ரேஞ்சில் தான் வந்து அது அப்படியே முடிஞ்சிருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். இது வந்து ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ்லாம் ஒன்றும் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் இந்த லாஸ்ட் இயர் டேட்டா படி பார்த்தீங்கன்னா, எவ்ரி ட்ரெண்டிங் டே, மோஸ்ட் ஆஃப் த ட்ரெண்டிங் டே வந்து ஃப்ரைடேயில் நடக்குது. மண்டே வந்து கன்சாலிடேஷனில் இருக்குது. அது எதனா நம்ம இந்த கன்சாலிடேஷனுக்குள்ளே இருந்தாலும் 22,700 கால் வந்து 56க்கு செல் பண்ணி 43க்கு க்ளோஸ் பண்ணோம். 76 ஸ்டாப் லாஸ் அப்படின்றது கொடுத்துருந்தோம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது அதுதான். இப்போ நம்ம வியூ எடுக்கிறது முக்கியம் இல்லை, வியூ வச்சு நம்ம என்ன ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். அது ஏன் 22,700 காலை செல் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் ஜோனில் இருக்கும்போது நம்ம வந்து ஓடிஎம்மை செல் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா நம்ம வந்து இந்த மணியில் போய்ட்டு நம்ம அது கூட வந்து போராடிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்படி ஓடிஎம்மை செல் பண்ணும்போதும் புட் சைடு செல் பண்ணுறது வந்து எப்பயுமே புட்டை வந்து செல் பண்ணுறதுன்றது ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ஓகே. பட் வந்து பொசிஷனலாக நம்ம செல் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வெயிட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அது வந்து நாட் அட்வைசபிள். என்ன தான் கன்சாலிடேட் ஆனாலும் அது சடனாக கீழே வந்து ஒரு கேண்டில் ஸ்பைக் ஆனாலும் அது வந்து நம்மளுக்கு ஃபேவரபுளாக அமையாது. அதை விட ஃபேவரபுளாக எது அமையும் அப்படின்னா கால் சைடு செல் பண்ணுறது தான் வந்து ஃபேவரபுளாக அமையும். ஈவன் தோ 1 or 2 hours 3 hours கன்சாலிடேட் பண்ணிட்டு இருந்தாலும் காலோட ப்ரீமியம் வந்து நம்மளுக்கு குறைஞ்சி நம்மளுக்கு வந்து அது பெனிஃபிட்டாக வந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி இது இப்படி இருந்தால் கூட கால் ஆப்ஷன் வந்து ஒரு 15 rupees கிட்ட வந்து குறைஞ்சிது. அதில் ஓடிஎம் எடுக்கும்பொழுது நம்ம ஏன் 700 எடுக்கும்? ப்ரீவியஸ் டே சிபிஆருக்கும் ஒரு ஸ்டெப் வந்து மேலே ஒரு 50 பாயிண்ட்ஸ் மேலே ஒரு சேஃபர் சைடுக்காக போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி அந்த கால் எடுத்ததுக்கான லாஜிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.